அந்த ஊரில் ராமர் கோவில்னா ரொம்பவும் ஃபேமஸ். காரணம், அந்த கோவிலில் நடக்கிற நிகழ்ச்சிகளும் அந்த கோவிலில் இருந்த ஒரு சுவாமிஜியும். அந்த சுவாமிஜி நிறைய நாடுகள், நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஞானமும் இருந்தது. ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான பிராச்சித்தத்தையோ பரிகாரத்தையோ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதே ஊரில் தான் ஜெயராம் பலராம்னு 2 பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. ஜெயராம் ரொம்ப நல்ல குணமானவர். எல்லார்கிட்டையும் நல்லா நடந்துப்பாரு, எல்லாருக்கும் உதவிகளையும் செய்வாரு. பலராம் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. காசே இருந்தாலும் உதவி யாராவது கேட்டா கூட செய்ய மாட்டாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம். ஒரு நாள் பலராம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது 2-3 பேர் அவர்கிட்ட வம்பு கிழித்தாங்க. பாத்தியா, இவன் 4 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ணுவான், அதுக்குதான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு, சரியானவன் அப்படின்னு அவன் காது பட எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பலராம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயராம் வரும்போது மட்டும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அட ஜெயராமண்ணா, வாங்கண்ணா வந்து உட்காருங்க. ஆமா, என்ன உங்களை பாக்குறதே காணும், கொஞ்சம் வந்து உட்காருங்கண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கோண்ணா. கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்கண்ணா. அப்படி எல்லாருமே ஜெயராம விசாரிப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, யூத்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து பலராம்க்கு பொறாமையா இருந்தது. ஒரு நாளைக்கு அவர் வீட்டு திண்ணையில உட்காந்து பலராம் இப்படி யோசிச்சாரு. அவனை விட எனக்கு தான் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு கொடுக்காத மரியாதைய அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குதே, தெரியல எதுக்குன்னு அப்படின்னு பலராம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் மீனாட்சி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே வந்தாங்க. அவங்க பலராம் கிட்ட, என்னங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாரு பலராம். என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுவா, ஒன்னும் இல்ல மீனாட்சி. இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் என்கிட்ட நிறைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா கூட அந்த ஜெயராம தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. அப்படி ஜெயராம் மேலே அவருக்கு இருந்த பொறாமைய சொன்னார் பலராம். அதுக்கு மீனாட்சி, என்னங்க நம்ம மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறோமோ அவங்களும் அப்படி தாங்க பழகுவாங்க. அன்போடு நீங்கள் பழகி பாருங்க, அவங்களும் அப்படி தான் பழகுவாங்கங்க. அப்படி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க மீனாட்சி. அதுக்கு பலராம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி. அந்த ஜெயராம ஏதோ மந்திரம் தான் பண்ணுறான். அது என்ன மந்திரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அவர் சொன்னார். அன்னியிலேருந்து ஜெயராம் என்ன பண்ணுறாரோ அதே தான் பலராமும் பண்ணார். காலையில் ஜெயராம் எந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுனா பலராமும் அதே தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே பண்ணார். ஆனால் ஜெயராம் செய்கிற தானத்தை மட்டும் பலராம் பண்ணவே இல்லை. சரியான கஞ்சுவாக இருந்தார். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஜெயராம் அந்த ஊரில் இருக்க ஜெயசங்கர சுவாமிகளை பார்க்குறதுக்கு போனார். இதை கேள்விப்பட்ட பலராமும் ஜெயராமோட போனார். ஜெயராம் முன்னாடி பலராம் பின்னாடி க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சுவாமிக்கு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம் சுவாமி, வணக்கம் அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அந்த சுவாமிஜி ஜெயராமோட முகத்தை பார்த்து, நல்லா இருப்பா, யாருக்கும் தீங்கு நினைக்காத மனசு, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு, ரொம்ப உயர்ந்த குணம் உனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, கண்டிப்பா அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கும், குருஜியோட அனுகிரகமோ உனக்கு இருக்கும். இப்ப நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்கப்பா அப்படின்னு ஜெயராம பார்த்து கேட்டாரு சுவாமிஜி. சுவாமிஜி, இந்த வருஷம் அறுவடை சரியா நடக்கல, விவசாயமும் சரியா நடக்கல. அதனால நான் எப்பயும் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நெல்லு தானியம் பழம் காய்கறிகள்லாம் கொடுத்து அனுப்புவேன். இந்த வாட்டி சரியா எதுவும் நடக்காததுனால என்னால கொடுக்க முடியல. அவங்க என்ன நம்பி இருக்காங்க, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஜெயராம் கேட்டதோ சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த இயற்கையே உனக்கு வழி காட்டும் அப்படின்னுட்டு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு சுவாமிஜி ஜெயராம் கிட்ட. ஜெயராம், இது என் மந்திர சக்தியால வந்த பழம். இந்த பழத்தை சாதாரணமா நினைச்சிடாத. இத நல்ல மரமா, நல்ல செடியா மரமா வளர்ந்து உனக்கு நிறைய விஷயங்களை தரும். அதனால நீ பயனடைவ, அது உனக்கு வழி காட்டும். இத சாதாரணமா எடுத்துக்காத அப்படி சொல்லி ஜெயராம அனுப்பி வச்சாரு சுவாமிஜி. ஜெயராம் போனதுக்கு அப்புறம் பலராம் வந்து நின்னாரு. பலராமோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்க கஞ்சத்தனம், கெட்ட எண்ணம், பொறாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிஜி. அதனால அவர்கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு. எனக்கு முன்னாடி வந்தாங்களே, அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க.
அப்படின்னு அவர் கேட்டோன்னே சுவாமிஜிக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சுவாமிஜி, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? பலராம், இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த கேக்குற. உனக்கு என்ன வேணுமோன்னு கேட்க சொன்னா ஜெயராம்க்கு கொடுத்ததையே கேக்குற. அது தப்புல. கண்டிப்பா நான் அதே பண்ணுவேன், எனக்கும் அதே கொடுங்க. அப்படி ரொம்ப பிடிவாதமா பலராம் சுவாமிஜியை கேட்கவோ அவரும் இவர் பிடிவாதம் தாங்க முடியாம அவருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தாரு. உனக்கு இந்த பழத்தை கொடுக்கற. இந்த பழத்தை எந்த சூழ்நிலையிலயும் கீழே போடக்கூடாது. கீழே போட்டினா இதோட மந்திர சக்திகள் எல்லாமே போயிடும். அப்படின்னுட்டு பலராம் கிட்ட சொன்னாரு சுவாமிஜி. பலராமும் அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சுவாமிஜி. சுவாமிஜி கொடுத்த பழத்தை பலராம் ஜெயராம் அவங்க வீட்டில் நட்டு வச்சாங்க. அவங்க வீடு பக்கத்து வீடு தான். ஜெயராம் நட்டு வச்சோன்னே அடுத்த நாளே அது பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய மாம்பழம் எல்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் மாம்பழங்கள் கீழே விழுந்தது. இப்படி அந்த நிறைய மாம்பழத்தை எடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சந்தையில் விற்று அந்த காசை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சார். ஆனால் பலராமோட மரத்தில் மட்டும் காயே காக்கல, பழமும் வரலை. அட, என்ன இது? ஏன் மரத்துல மட்டும் பழமும் வரல, காயும் வரல? சரியான கஞ்ச மரம். அப்படி எப்போ பார்த்தாலும் அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருந்தாரு பலராம். ஜெயராம் பலராமோட மரங்கள் வந்தது. ஜெயராமோட பழங்கள் பலராம் வீட்லேயும் விழ ஆரம்பிச்சுது. அந்த பழங்களையும் எடுத்து சந்தையில் விற்று அநாத ஆசிரமத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஜெயராம். இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருந்தது பலராம்க்கு. ஒரு நாள் வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் பலராம் ஜெயராமோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டார். ஜெயராம், அந்த பழங்கள் எல்லாம் என் வீட்டுல தான் விழுந்தது. அதை நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க வீட்டுல விழுந்ததுன்னா ஆனா அது ஏன் மரத்தோட பழங்கள் தானே. அப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க வேணா உங்க மரத்துல வர பழங்களை எடுங்க. எப்படிங்க எடுப்பீங்க? நானே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு எவ்வளவோ ஜெயராம் சொல்லியும் பலராம் கேட்கவே இல்லை. யார் வீட்டில் பழம் விழுதோ அதுதான் அவங்களோட பழம், அது அவங்களதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு. 2 பேரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க. இங்க பாருங்க தலைவரே, யாரு வீட்டுல பழம் விழுதோ அந்த பழம் அவங்க வீட்டுக்கு தான் சொந்தம். என் பேச்சையே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. பலராமும் திருந்தல, ஜெயராமும் அவரோட காய்களை விட்டு கொடுக்கல. ஆனா ஜெயராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலராமோட மரத்துல நிறைய வைடூரியம் எல்லாம் வந்தது. ஆனா அது எல்லாமே ஜெயராமோட வீட்டுல தான் வந்து விழுந்தது. அது எல்லாத்தையும் வித்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு பணக்காரரா மாறினாரு ஜெயராம். ஆனால் பலராம் வீட்டில் மட்டும் எதுவும் விழலை. ஜெயராம் மட்டும் இது எல்லாம் விற்று அந்த மாய மரத்தினால பெரிய கோடீஸ்வரராக மாறினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பலராம்க்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. அவர் ஜெயராம் கிட்ட வந்தாரு. ஜெயராம், அதெல்லாம் ஏன் மரத்தோட முத்துகள் வைரங்கள், அது எதுக்கு நீ எடுக்கிற? அட என்னன்னு நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க யாரு வீட்டுல விழுதோ அது அவங்களது தான்னுட்டு. ஆஹா, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. என்னப்பா பலராம், எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே எல்லாரையும் நீ வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தனா உன்னை ஊரை விட்டு அனுப்பிடுவேன், பாத்துக்கோ. அப்படி ஊர் தலைவர் பலராம் கிட்ட இந்த ஊரை விட்டே உன்னை அனுப்பிடுவேன்னுட்டு மிரட்டினாரு. அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் பலராமும் அடியிலேருந்து யாரையும் வம்புக்கு இழுக்கிறது இல்லை. ஜெயராம் மட்டும் அவர் வீட்டில் வளர்ற வைடூரத்தை எடுத்துகிட்டு போய் விற்று அந்த பணத்தில் நிறைய பேருக்கு அன்னதானம், படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் பண்ணார். பலராம் இதை பார்த்து வயிற்றெரிச்சல் தான் பட்டுக்கிட்டு இருந்தார். நொந்து போன பலராம் ஏதாவது ஒரு முத்தாது என் வீட்டில் விழணும்னுட்டு அதுக்கிட்ட வேண்டினார். ஆனால் அவரோட குணத்தை பார்த்து அந்த மரமும் தலையாட்டல. என்னதா இப்போதான் எந்த பண்டிகையும் இல்லையே, ஆனால் என்னவோ இது தசரா மாதிரி, பொங்கல் மாதிரி, தீபாவளி மாதிரி ஜனங்க கூட்டமாக இந்த ஊருக்கு வராங்க அப்படின்னு கீதா அவங்க அத்தை காந்தம்மாவை கேட்டா. அதுக்கு அவங்க அத்தை காந்தம்மா, அட என்ன கீதா இப்படி தெரியாத மாதிரி கேட்டுட்ட? நம்ம ஊரில் இப்போ கார்த்திகை மாதம்னாலே கொண்டாட்டம் தானே. நம்ம ஊரில் எல்லாரும் கோவிலுக்கு ஒரு பூஜைக்காக வருவாங்க. இங்கே ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பூஜைக்கே போவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா. அதுக்கு மருமக கீதா, ஏன்ட்ட நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பூஜை பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னுட்டு, அதுக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் போகணுமா என்ன? அட என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? அதுக்கு உங்கள் வீட்டுக்காரங்க, அப்புறம் ஏன் சொந்தக்காரங்க, என் பொண்ணு, மருமகன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டாதான் பலன் அதிகம். அப்படி காந்தம்மா அந்த கார்த்திகை மாத சாப்பாடுக்கு எவ்வளோ பேரை கூப்பிடணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கீதா கிட்ட சொன்னாங்க. ஏன்டா இவ்வளோ பேரை கூப்பிடுறதுக்கு நம்ம வீட்டில் என்ன கல்யாணமா நடக்குது?
கல்யாணத்துலயாவது பரவாயில்ல சாப்பிட்டுட்டு மொய் எழுதுவாங்க. ஆனால் இதில் எங்கள் அத்தை மொய் எழுத போகிறாங்க, ஃப்ரீயாக தானே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க, என்னத்த இதெல்லாம் அப்படின்னு கோமா சொன்னா கீதா. அதை கேட்ட காந்தம்மா, என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டா நமக்கு தானே புண்ணியம். இப்படி ஒரு கஞ்சுவா இருக்கியே, இதில் என்ன ஆக போகுது சொல்லு? சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம் கீதா. அத்தை, ஏதோ நான் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குடும்பமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் இதையே நீங்கள் எல்லாரும் வித்துட்ருப்பீங்க அப்படின்னு கீதா சொன்னதும் மாமியார் காந்தம்மா கோவமா, கீதா நான் சொல்கிறத கேளு, நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவேன். முதல்ல யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பி, எல்லாரும் வரணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா. மாமியார் சொன்னதை கேட்டுக்கிட்டு மருமக கீதா பயந்து போய், சரிங்க அத்தை, நானே எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு கீதா உள்ளே போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை காந்தம்மாவோட பையன் விஜய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கீதா உள்ளே போனதுக்கு அப்புறமா விஜய் காந்தம்மா கிட்ட போய் இப்படி கேட்டாரு, ஏமா இந்த கார்த்திகை அன்னதானம் சாப்பாடுக்கு எல்லாரையும் கூப்பிட்டே தான் ஆகணும்லாம் கிடையாது, அப்புறம் ஏமா கீதா கிட்ட போய் அப்படி சொன்ன பாரு. டேய், நான் நம்ம நல்லதுக்கு தானடா சொல்கிறேன். கார்த்திகை மாதம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் அவ்வளோ புண்ணியண்டா. அவளும் இதெல்லாம் எனக்கு அப்புறம் நடத்தணும்ல, அதனால தான் இப்போவே பழக்கப்படுத்துகிற அவளை. நீ பேசாமல் எதுவும் சொல்லாமல் இரு. நான் சொல்கிறது தான் நல்லது நம்ம குடும்பத்துக்கு. பெரியவங்க சொன்னால் நல்லது தான். அம்மா நான் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கம்மா. எனக்கும் எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். முன்ன எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஜாலியா இருப்போம். எப்ப என் கஞ்சு மனைவி வந்தாலோ அதுல இருந்து எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபக்கத்தில் கீதா அவளுக்கு இஷ்டமே இல்லைனா கூட அவளுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இருந்தா. ஹலோ சித்தி, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம வீட்டில் அந்த கார்த்திகா அன்னதானம் நடக்க போகுது, நீங்கள் சித்தப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு கீதா அவளுக்கு இஷ்டமே இல்லைனா கூட வெளியே எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அதை கேட்ட சித்தி, ஓ அப்படியாம்மா கீதா, எங்களுக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உங்கள் வீட்டில இருந்தே எங்களை கூப்பிட சொல்லியிருக்காங்களே, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு குடும்பத்தோட எல்லாரும் வரும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க சித்தி. கீதா, எல்லாரும் வராங்களாம் வீட்டுக்கு சாப்பிட. ஏதோ கூப்பிட்டோமே பேச்சுக்கு வரோன்னு சொல்ல தேவையில்ல, அதுக்காக எல்லாருமே அவள் சேர்ந்து வருது. இப்போ நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், வீட்டுக்கு எவ்வளோ செலவாக போதோ அப்படி எல்லாரையும் திட்டிக்கிட்டு மனசுக்குள்ள வெளியே ஃபோன் பண்ணி இஷ்டமே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டா. அடுத்த நாள் காந்தம்மா மருமக கீதா கிட்ட போய் இப்படி சொன்னாங்க, கீதா இன்னுமா நீ ரெடி ஆகாம இருக்க, போய் ரெடி ஆக போ அப்படின்னு காந்தம்மா கீதாவை கிளம்ப சொன்னாங்க. எதுக்கு தான் ரெடி ஆகணும், எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு கீதா கேட்டதோ அதுக்கு மாமியார் காந்தம்மா சந்தோஷமா, என்ன மருமகளே அப்படி கேட்டுட்ட? நாளைக்கு தானே நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட வராங்க, வீட்டுக்கு தேவையானதை போய் வாங்கணும், காய்கறி மல்லிகை சாமான் எல்லாம் போய் வாங்கணும், பிரம்மாண்டமாக எல்லாருக்கும் சமைச்சு போடணுமா? ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் த, அதான் இவ்வளோ நாள் சம்பாரிச்சதை ஒரே நாளில் காலி பண்ணணுன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கீதா. கீதா அப்படி சொன்னதுக்கு காந்தம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது தான், ஆனால் அவங்க அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க. காய்கறிக்காரம்மா, இந்த தக்காளி விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டா கீதா. அதுக்கு அந்த பாட்டி, இங்கே பாருமா, இது இருக்குல்ல, இது வந்து ஒரு 50 ரூபா, இது வந்து 40 ரூபாம்மா. சரி சரி, இதில் கொஞ்சம் 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு கீதா சொன்னதும் அதுக்கு காந்தம்மா, கீதா நான் வீட்டில் இருந்து சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், 1/4 கிலோ சொல்கிறேன், அதில் எவ்வளோ பேருக்கு சமைக்க முடியும்? வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, நல்லா சமைச்சு போடணும். காய்கறிக்காரம்மா 5 கிலோ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா. அதை கேட்ட கீதா, அப்பனா 5 கிலோலாம் வேண்டாங்க, 3 கிலோ மட்டும் கொடுங்க. 3 கிலோவில் எப்படி சமைக்க முடியும் சொல்லு? அத்தை அதெல்லாம் நான் சமைப்பேன், 3 கிலோவே போதும் அப்படின்னு சொன்னா கீதா. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா கீதா. ஏங்க பார்த்தீங்களா, நாளைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே எவ்வளோ செலவாகுதுன்னு, இதை வச்சு நம்ம 2 மாதம் ஓட்டலாங்க அப்படின்னு கீதா விஜய் கிட்ட சொன்னா. அதுக்கு விஜய் கீதா கிட்ட, கீதா இந்த மாதிரி அன்னதானத்துக்கு தினமுமா எல்லாரையும் கூப்பிட போறோம், வருஷத்துல ஒரு நாள் தானே கூப்பிடுவோம், அதுக்கு நம்ம நல்லா சமைச்சு போடணும், இப்படி கஞ்சித்தனமாலாம் சமைக்காத. என்னது, இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலங்க. இவ்வளோ காசா செலவு பண்ணுவீங்க? இந்த காசுல என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா?
இந்த காசுல ஒரு வருஷத்துக்கு தேவையான மல்லிகை சாமானையே வாங்கலாம், அப்புறமா 3 மாசத்துக்கு தேவையான காய்கறி வாங்கலாம் அப்படின்னு கீதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவளை கையெடுத்து கும்பிட்டு, கீதா எதுவும் சொல்லலமா, தாயே விடுமா, நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போ, ஆனா நாளைக்கு மட்டும் எல்லார்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டு இரு, ஒழுங்கா பரிமாறு அப்படின்னு சொன்னாரு விஜய். அதுக்கப்புறம் கீதா ராத்திரி முழுக்க அந்த வாங்கின காய்கறிகளை பார்த்து எவ்வளோ செலவாச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. நாளைக்கு கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்தா அப்புறம் எல்லாமே காலி ஆயிடுமே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துறதா? ஐயோ, கம்மியான ஜனங்க மட்டும் வரணும்டா சாமி அப்படி நினைச்ச கீதா பாதி காய்கறியை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம போய் மார்க்கெட்ல வித்து காசை வாங்கிட்டு வந்தா. அப்பாடா, இப்ப கொஞ்சமாவது காசை நான் மிச்சம் பண்ணேன் அப்படின்னு அந்த ராத்திரி தூங்கிட்டா கீதா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதோ குளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு பூஜைகளை செஞ்சாங்க. கீதா, எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு, வா கிச்சனுக்குள்ளே போய் எல்லா சமையல் ஏற்பாடையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா. அதுக்கு மருமக கீதா. அப்படி காந்தம்மா, விஜய், கீதா சமையல் அறையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு சின்ன தோட்டத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. அங்கே சமையல் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. காய்கறியை பார்த்த காந்தம்மா, என்ன கீதா, இவ்வளோண்டு காய்கறியா நம்ம வாங்கிட்டு வந்தோம், பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே, இது சரியில்லையே. அப்போ கீதா தடுமாறிக்கிட்டே காந்தம்மா கிட்ட, அத்தை இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம், நான் உங்கள் எதிர்க்கதானே வாங்கினேன், இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சமையலை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டுருந்த சொந்தக்காரங்க எல்லாம் மெல்ல மெல்ல வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்த கீதா, அட கடவுளே, நான் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, கம்மியானவங்க தான் வருவாங்கன்னு நினச்சா கூட்டமாக வராங்களே, இவங்களுக்கு இந்த சாப்பாடு பத்தாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு கீதா அக்கம் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறியில் அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் அதை தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தா. அப்பாடா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா காய்கறியை மார்க்கெட்டில் வாங்காமல் அக்கம் பக்கத்து வீட்டிலே வாங்கியிருப்பேன், செலவும் மிச்சமாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு கீதா கிடுகிடுன்னு சமைக்க ஆரம்பிச்சா. சமையல் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா. அப்போ அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு சமைச்சிருந்தீங்கன்னா எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு கேட்டாரு முனிவர். அதுக்கு கீதா, ஐயோ, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்கிருந்து தான் வராங்களோ, இப்போ ஒரு பிளேட் வேற வேஸ்ட் ஆக போகுது அப்படி முணுமுணுத்துக்கிட்டே அந்த முனிவருக்கு சாப்பாடு பரிமாறினா கீதா. அதை சாப்பிட்ட முனிவர், அம்மா எனக்கு பசி இன்னும் அடங்கல, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்கம்மா அப்படின்னு முனிவர் கேட்கவும் கீதாவோ சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தா. முனிவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, கீதா சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி, அது வயிறா இல்லை கிணறா, என்னால் இனிமேல்லாம் பரிமாற முடியாதுங்க அப்படின்னு கீதா கோவப்படவும் அதுக்கு முனிவர், இங்க பாருமா, அனாவசியமா என்ன பகச்சுக்காத, அப்புறம் நான் சாபம் கொடுத்துருவேன் உனக்கு அப்படின்னு அவர் சொன்னத கீதா பயந்து போனா. வேற வழியே இல்லாம சாப்பாடு எல்லாத்தையும் அவருக்கே பரிமாறினா கீதா. சமைச்சிருந்த எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. அப்ப முனிவர் அவகிட்ட, இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. ஐயா, நாங்க சமைச்ச எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. அதை கேட்ட முனிவர் கோவமா, அம்மா என் பசிய போக்கு, இல்லைன்னா நான் உன்னை சபிச்சிருவேன் அப்படின்னு அந்த முனிவர் கோவப்படும் போது அங்கிருந்த சின்ன பாப்பா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பாப்பா அதோட இலையில இருந்த சாப்பாடை எடுத்து முனிவர்கிட்ட இப்படி சொல்லுச்சு, சாமி இது சாப்பிடுங்க. அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ட முனிவர், ஆஹா, இப்பதான் என் வயிறே நிரம்பிருக்கு, பாப்பா நீ அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முனிவர் சொன்னதும் அதை கேட்ட கீதா, என்ன சாமி, நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டேன், ஆனா வாழ்த்து மட்டும் அவளுக்கா? அந்த பொண்ணு என்னோட பசி அடங்கணும்னு ரொம்ப ஆசையா வச்சுது, ஆனா நீ என்ன முணுமுணுத்துக்கிட்டே சாப்பாடு போட்ட, அது எப்படி வாழ்த்தா நான் சொல்ல முடியும் உனக்கு அப்படின்னு முனிவர் சொன்னதும் கீதா அவ செஞ்ச தப்ப உணர்ந்து, என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி கீதா அவர் காலில் விழவும் முனிவர் எல்லாருக்கும் சாப்பாடு வர அளவுக்கு சாப்பாடை அவரோட மந்திர சக்தியால உருவாக்குனாரு.